நம்ம வீட்டுக்குள்ள சூரிய ஒளி உள்ள வரணும். அந்த சூரிய ஒளி உள்ள வந்துச்சு அப்படின்னாவே நம்ம ஏகப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து நம்ம மீண்டு வெளியில வர முடியும். அந்த உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னாக்க ஒரு நோய் அப்படின்னாக்க நம்மளுடைய இரத்த சோகை அதீதமா வருது. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க சுகர் பிரச்சனை, அதே மாதிரி தைராய்டு பிரச்சனை, கேன்சர் பிரச்சனை, பெண்களுக்கு பாத்தீங்கன்னாக்க இந்த பிசிஓடி ப்ராப்ளம், அதே மாதிரி கர்ப்பப்பையில கட்டி, கால்ல பிரச்சனை, எக்கச்சக்கமான பிரச்சனைகள். அதே மாதிரி ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க இந்த கிட்னியில் வந்து ஸ்டோன் வந்து அடிக்கடி வரக்கூடிய சூழ்நிலைகள். இது எல்லாமே நம்ம வீடு தான் உருவாக்குது. அது எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்கணும், என்னென்ன இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ஒவ்வொன்றையுமே தனித்தனியாக ஆராய வேண்டிய சூழ்நிலைகள். ஏன்னா நமக்கு வந்து 4 செவுரு தான் ஒரு வீடு அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் படுத்து தூங்குறதுக்கு ஒரு வீடு இருந்தால் போதும், வேற என்னத்த அதில் இருக்கு, வாசு இருக்கு அப்படின்றோம். உங்களுடைய ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க வந்து வடகிழக்கு மூலையில ஏதாவது வந்து ஒரு குப்பை கூளங்கள் போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னாவே அது உங்களுடைய அப்பாவுக்கோ தாத்தாவுக்கோ வந்து பயங்கர பிரச்சனைகளை வந்து உருவாக்கி கொடுக்கும்.